Welcome students, welcome back to my CAD Room RR channel. So last video la நம்ம orthographic projections எப்படி வரையிறது அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். So now in this video using AutoCAD how to draw the assembly drawings இத வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? So எக்ஸாம்பிளா ஒரு பேசிக்கா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு எடுத்து நான் உங்களுக்கு AutoCADல ஒர்க் அவுட் பண்ணி சொல்லி தரேன். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் வந்து ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 மேஜர் பார்ட்ஸ். ஸோ அந்த 3 மேஜர் பார்ட்ஸில் ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் ஆப்ஜெக்ட் இதுதான் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்லீவ். ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்லீவ். காட்டர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடைய காட்டர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து அதோடைய காட்டர், இது வந்து ஸ்லீவ். ஸோ இது வந்து அதோடைய ஷாஃப்ட் எண்ட் அப்படிம்பாங்க. ஸோ நமக்கு ஷாஃப்ட் அப்படின்னு சொல்றதான் இது இந்த ஸ்லீவோட சைட் வியூ தான் இது. ஓகே. ஸோ நம்ம இதை வந்து AutoCADல எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஓப்பன் திஸ் AutoCAD. ஸோ லாஸ்ட் வீக் நம்மளுடைய அந்த டைட்டில் பிளாக் டெம்ப்ளேட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த டைட்டில் பிளாக் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணோன்னே நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் ட்ராயிங் த கிவன் ஸ்லீவ். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்லீவோடைய இந்த வியூ வரைய போகிறோம். ஸோ நான் மொத்தம் 3 பார்ட்ஸ், ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி வரையணும் அதோடைய கன்ஸ்ட்ரெயின் அதோடைய ஒவ்வொரு பார்ட்ஸோடைய டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நான் கொஞ்சம் சொல்கிறேன். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் ட்ராயிங் திஸ் ஸ்லீவ். இது வந்து 190 mm இருக்குது. அண்ட் இதோடைய ஹைட் இதுக்கு வந்து எதை ரெஃபர் பண்ணோம்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு த டயாமீட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 64 இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சைட் வியூ அப்படிங்கிறனால நம்ம ஃபர்ஸ்ட்டு லெட் அஸ் ஸ்டார்ட் 190 mm. 190 and the height 64. ஓகேங்களா? ஸோ இதான் அதோடைய ஸ்லீவ். ஸோ ஒன்ஸ் இது பண்ண உடனே ஸோ சென்டரில் 2 லைன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் draw one center line. So on the center line I just made it into center line like this. So in case properties la போயிட்டு I just made this as the line type scale ஒரு 10 mm கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் லைன் பார்க்கறதுக்கு நல்லா தெரியும். Then the next one, these 2 lines இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா it is 32. ஸோ நம்ம அந்த 32 mm இங்கே நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ 32 mmங்கிறது இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா from this point to this point 32/2 that is 16 mm. So 16 mm ல இருந்து இங்க ஒரு horizontal line, then இங்க இருந்து ஒரு 16 இங்கிட்ட ஒரு horizontal. So this is the sleeve. So once the sleeve முடிஞ்சோடனே here 30 mm from the right and 30 mm from the left. So 30 mm vertical line போட்டாச்சு. Similarly from this end also 30 mm க்கு ஒரு vertical line. Then trim the unnecessary line. Trim command, press enter. இந்த end ஸோ இங்கே போட்ட மாதிரி நம்ம கிளிக் பண்ணிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதில் இந்த டேப்பர் திஸ் சைட் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது, அட் த எண்டு தான் நம்ம இதை சொல்ல முடியும். ஸோ நம்ம ஸ்லீவ் வரைஞ்சோடனே நெக்ஸ்ட் லெட் அஸ் கோ டு த காட்டர். இந்த காட்டர் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த காட்டருக்கு நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் வியூ மட்டும் தான் அந்த வீடியோவில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதனால் அந்த காட்டரோட இந்த வியூ வரைகிறேன். ஸோ இந்த வியூவில் ஸோ காட்டரோட லென்த் இஸ் 100 mm. So first let us draw 100 mm line. Okay. So 100 mm line வரைஞ்சிட்டு then this measurement is 30 mm. வரைஞ்சாச்சு. Then here it refers taper 1 in 30. So 1 in 30 represents for every 30 mm 1 mm should be given as the taper angle. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 100 mm இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இங்கே 100 mm இருக்கிறதுனால இது வந்து 30 mm. ஓகேங்களா? ஸோ நமக்கு
30 mm 1 mm இங்கேருந்து இங்கே டேப்பர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நமக்கு வந்து 100 mm இருக்கனால எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 30 mm 1 mm டேப்பர், தென் 100 mm 1/30 into 100. ஸோ அப்போ 100/30 போடும்போது 3.33 mm வரும். ஸோ நம்ம 3.33 mm எங்கேருந்து ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 30லேருந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம 30 - 3.33 இஸ் ஈக்குவல் டு 26.67. ஸோ இங்கேருந்து நான் 30 mm போட வேண்டிய இடத்துல ஸோ 30 - 3.33 இதை நான் கொடுக்க போகிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 26.67. ஒன்ஸ் அதை கொடுத்தோடனே நவ் இதையும் இந்த டாப்பையும் கனெக்ட் பண்ணுங்க. this taper angle represents taper 1 in 30. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதோடைய இந்த ஆர்க் எப்படி வரையுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே சாம்பர் இது வந்து நம்ம இந்த ஆங்கிள் ஆஃப் சாம்பர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் 30 டிகிரி. ஸோ அது எப்படி வரைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் திஸ் ஆர்க். இந்த ஆர்க்கில் 3 பாயிண்ட் ஆர்க்னு இருக்கும். அந்த 3 பாயிண்ட் ஆர்க்கில் ஃபர்ஸ்ட் ஆர்க், செகண்ட் ஆர்க், இந்த தேர்ட் ஆர்க்கில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் டேப் ஹியர் இட் ரெப்ரசன்ஸ் த ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னா இட் ஷுட் பி 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி வந்ததுக்கப்புறம் திஸ் இஸ் த வே டு ட்ரா த கரெக்ட் சாம்பர் angle. So then string the unnecessary line. Similarly at the bottom also. So go to arc. So here you have to mention this. So this is 30 degree. So 30 degree கொடுத்ததுக்கு அப்புறம் string the unnecessary line. ஓகேங்களா? So this is the way to draw the quarter. So இப்போ நம்ம quarter கம்ப்ளீட்டாக draw பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் கார்ட்டர் ட்ராப் பண்ண உடனே ஸ்லீவ் ட்ராப் பண்ணியாச்சு. நமக்கு இன்னும் அந்த டேப்பர் சைடு மட்டும் வரையல. தென் ஷாஃப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஷாஃப்ட் தான் நம்ம வரையணும். இந்த ஷாஃப்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 40 67. ஸோ லெட் அஸ் ட்ரா தட். ஸோ ஃப்ரம் ஹியர் இட் இஸ் 40 mm and from that point it is 67 and the height is around 32 degree. 32 mm. போட்டாச்சு. தென் draw one center line. So this would be marked as the center line. இந்த center lineக்கு ஒரு ஸ்கேலிங் வந்து எப்பயும் போல ஒரு 10. ஓகேங்களா? ஸோ தென் ஹியர் திஸ் ஒன் இஸ் 25. அப்போ 25ங்கும்போது வந்து சென்ட்ரல் வந்து இங்கே எவ்வளோ வரும்? 12.5 வரும். ஸோ இதில் வந்து நம்ம திஸ் லென்த், இந்த லென்த் வந்து இட் ஷுட் பி த டிஃபைன். இது வந்து நமக்கு எவ்வளோ லென்த்னாலும் இருக்கலாம். அதனால நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 mm ஆச்சு வச்சுக்கிறேன். ஸோ ஹியர் 25 and here this is 1. ஓகே. ஸோ இதுதான் அதோடைய ஷார்ட். தென் இந்த இடத்துல இந்த ஒரு லைன் போடணும். அந்த 40 mm லைனில் இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். ஏற்கனவே நாங்கள் 40ல் மெஷர்மெண்ட் பண்ணலாம். தென் ஹியர் திஸ் லைன் நல்லா பாருங்கள். திஸ் லைன் ஷுட் பி டேப்பர். இந்த டேப்போட லாஸ்ட்டாக தான் நம்ம வரையணும். தட் ஐ வில் டெல் யூ ஹவு டு ட்ரா தட் லைன். ஓகே. ஸோ ஒன்ஸ் இது வரைஞ்ச உடனே in this end, if you look at that, here you have to give the chamfer 2 into 45. So அதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா in your AutoCAD command boxல here there is one command known as fillet, chamfer and blend. அதில் செகண்ட் ஆப்ஷன் chamfer எடுத்துக்கோங்க. chamfer எடுத்துட்டு press down key press பண்ணீங்கன்னா it asks you the distance. இந்த டிஸ்டன்ஸ்ல போயிட்டு give the mm 2 mm. once 2 mm press பண்ணிட்டு so first second chamfer distance 2 mm press பண்ணிட்டு select the first line and the second line. இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? chamfer ஆயிரும். Repeat the same process for the other side. This is first one and this is second one. So இப்போ பார்த்தீங்கன்னா this is 2 mm. So 2 mm chamfer into 45 degree இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேங்களா? தென் ரிமைனிங் ஒன்று பெண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வரைகிறது. ஸோ இந்த கர்வ் எப்படி வரையணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நான் ஆஃப்செட் வந்து எவ்வளோ எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 3 mm எடுக்க போகிறேன்.
ஒரு 3 mm எடுத்து இந்த லைனை இந்த சைடு ஒரு ஆப்செட், இந்த சைடு ஒரு ஆப்செட். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்செட் பண்ணதுக்கப்புறம் ஹியர் ஐ ஹாவ் டு ட்ரா திஸ். இப்போ இந்த லைனை வந்து எனக்கு சென்டர் பாயிண்ட் எனக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனை வந்து நான் 2 லைனாக ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். இது 1 by 1 பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், இந்த சென்டர் லைன் கிடைக்கும். இந்த சென்டர் லைன் வச்சு நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஃபார் திஸ் சைட். இது எல்லாமே நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான் வரைகிறோம். ரிப்பீட் திஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வரைஞ்சோடனே யூஸ் திஸ் ஆர்க். இதில் 3 பாயிண்ட் ஆர்க் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இஸ் இந்த மிட்டு, அடுத்து இது, அடுத்து இது. ரிப்பீட் த ஆர்க் அகைன். இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். Then again repeat this point, this center point and this center point. ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி வந்துருச்சா? ஸோ தென் delete unnecessary lines. இதை ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். இதெல்லாம் ரெஃபரன்ஸுக்கு வரைஞ்சது தான். இதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஷாப்ட்லேயும் இதை டெலீட் பண்ணிடுறேன். நவ் த ஷாப்ட் இஸ் ரெடி. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்ச உடனே தென் த லாஸ்ட் ஸ்டெப் இந்த இடத்துல டேப்பர் ஆங்கிள் போடுறது தான். ஸோ இப்போ அந்த டேப்பர் ஆங்கிள் எப்படி போடுறதுங்கிற சொல்லிடுறேன். இதுதான் இந்த ஸ்லீவ் அண்ட் கார்னர் ஜாயிண்ட்ல கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலாக பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இந்த இதுக்கு வரையணும் அப்படின்னா ஃபார் திஸ் நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு ப்ராப்பராக ஒரு அசம்பிள் பண்ணால் தான் இதை வந்து இந்த இடத்துல டேப்பர் ஆங்கிள் போட முடியும். ஸோ ஸ்லீவ் அண்ட் கார்ட்டரை வந்து டிசைனிங் டெக்னிக்கலாக நம்ம அதை கொஞ்சம் நெட்டில் ரெஃபர் பண்ணி பாருங்க. இதோடைய டேப்பர் ஆங்கிள் இது எல்லாமே இந்த கார்ட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா கார்ட்டர்ல இதோட டேப்பர் ஆங்கிள் 1:30 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஷாஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷாஃப்டை வந்து நம்ம இந்த இடத்துல அசம்பிள் பண்ணணும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ப்ரொஜெக்ஷன் இந்த ஸ்லீவோட சென்ட்ரல் பாயிண்ட்டை பிடிக்கிறேன். சென்ட்ரல் பாயிண்ட்டை பிடிச்சி இந்த இடத்துல நான் ஒரு லைன் போடுறேன். ஜஸ்ட் மேக் திஸ் அஸ் அ ப்ரொஜெக்ஷன் லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்டோட சென்டரில் இந்த ஷாஃப்டை தூக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து மூவ் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக ஐ வில் கோயிங் டு மூவ் கமாண்ட். இந்த என்டையர் ஷாஃப்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் என்டர். இதோடைய இந்த சென்ட்ரல் பாயிண்ட் பிடிங்க. திஸ் இஸ் த பேஸ் பாயிண்ட். இந்த பேஸ் பாயிண்ட் நான் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன் வைக்கணுமா, அந்த ப்ரொஜெக்ஷன் லைனில் கரெக்டாக நான் இந்த இடத்துல சென்டரில் நாங்கள் வைக்கிறேன். ஓகே. ஸோ வச்சோம்னா ஹியர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைனுக்கும் இந்த லைனுக்கும் சர்டன் எம்எம் ஆஃப்செட் இருக்கும். நீங்கள் ரெண்டுக்கும் டைமென்ஷன்ஸில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2 mm ஆச்சு இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக 2 இருக்குன்னா நம்ம வரைஞ்சது பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 2 mm ஆஃப்செட் இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதை நான் வந்து இங்கே வச்சதுக்கப்புறம் தென் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த கார்ட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கார்ட்டரை வந்து நான் இங்கே வந்து மூவ் பண்ணிட்டு வைக்க போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அகெயின் இந்த மூவ் கமாண்டில் போயிட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சுட்டு இந்த இதோட சென்டரில் பிக் பண்ணுங்க. இந்த சென்டரை நான் எங்கே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த வெர்டிக்கல் லைன் ஸ்ட்ரைட் லைன் இருக்கா, இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் நடுவில் இந்த சென்ட்ரல் லைனில் கரெக்டாக நான் வைக்கணும். வச்சிட்டேன் அப்படின்னா எக்ஸாக்டாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த கார்ட்டரை வந்து இந்த இடத்துல லொக்கேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்டில் ஹியர் 2 mm ஆஃப்செட் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஓவர் ரைட் திஸ் செகண்ட். இந்த ஷாஃப்ட் மேலே நான் வந்து இந்த லைனுக்கு மேலே லைனாக நான் வந்து ஓவர் ரைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஓவர் ரைட் பண்ணும்போது இந்த லைன் எனக்கு வரைஞ்சாச்சு. ஒன்ஸ் வரைஞ்ச உடனே தென் சிமிலர்லி ரிப்பீட் திஸ். இங்கேயும் நான் வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஓவர் ரைட், அதே மாதிரி இங்கே உங்களுக்கு கிடைச்ச நேரம் இதையும் ஓவர் ரைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஓவர் ரைட் பண்ணதுக்கப்புறம் கோ டு மூவ் கமாண்ட். மூவ் கமாண்டில் எதை எங்கே எடுத்தோமோ அதை அங்கே திரும்ப பத்திரமா வச்சுங்க. கரெக்டாக அதோட என்டிட்டிஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், வேறு எதையும் செலக்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இதான் கார்ட்டர். நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு நான் திரும்ப வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஷாஃப்ட் வந்து சிமிலர்லி அதே மாதிரி ஷாஃப்ட்டையும் நான் வந்து மூவ் பண்ணிடுறேன்.
அன்னெசரியாக வேறு எதையும் மூவ் பண்ணிடுவேன்னா ப்ரெஸ் என்டர். இந்த ஷாஃப்ட்டை மூவ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த டேப்பர்டு திஸ் சைடுக்கு இந்த ஆங்கிள் போட்டாச்சு வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் காப்பர் டேப்பர். அதே மாதிரி இந்த ஷாஃப்ட்டுக்கும் இந்த டேப்பர் ஆங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அது பண்ண உடனே இங்கே எப்படி நமக்கு இந்த 2 mm ஆஃப்செட் வந்துச்சோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் ஒரு 2 mm ஆஃப்செட் பண்ணணும். ஸோ கோ டு ஆஃப்செட்டில் 2 mm கொடுத்து இதை ஒரு 2 mm ஆஃப்செட் பண்ணிடுங்க. சிமிலர்லி ஹியர் ஒரு 2 mm ஆஃப்செட் கொடுத்து இதையும் ஒரு 2 mm ஆஃப்செட் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணும்போது அந்த கிளியரன்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் இது வந்தோடனே இந்த இதை டெலீட் பண்ணிட்டு நவ் திஸ் இஸ் த ரிக்வயர்டு டேப்பர். இந்த டேப்பரை நம்ம இந்த சைடு நம்ம ரிப்பீட் பண்ணோம். ஃபார் தட் ஐ எம் கோயிங் டு யூஸ் த மிரர் கமாண்ட். மிரர் கமாண்டில் போயிட்டு ஐ எம் கோயிங் டு செலக்ட் தீஸ் 2 இன்க்ளைன்டு லைன்ஸ். ப்ளஸ் என்டர். சென்டரில் ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் வந்துருக்குமா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் சோர்ஸான்னு கேட்கும். நம்ம எரேஸ் பண்ண தேவையில்லை, நோன்னு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே இது வந்துட்டு ரிப்பீட் ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த வே டு ட்ரா த என்டையர் ஸ்லீவ். ஸோ அட் த எண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு லேஸாக ஒரு ஃபில்லட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்லட் கொடுத்தனால ஹியர் ஐ எம் கோயிங் டு யூஸ் த ஃபில்லட். ஸோ ஃபில்லட்டில் டவுன்லோட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹியர் இட் ஆஸ் த ரேடியஸ். ஸோ ரேடியஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் த 2 mm ரேடியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட், similarly object, second object, first object, second object, செகண்ட் ஆப்ஜெக்ட். இதில் இன்டர்மீடியட்ல ஏதாவது ஒரு லைன் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு யூஸ் த ட்ரிம் கமாண்ட். ட்ரிம் கமாண்ட் கொடுத்தாச்சு. ஸோ திஸ் இஸ் த வே டு ட்ரா த ஸ்லீவ். ஓகேங்களா? ஸோ ஒன் ஸ்லீவ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதுதான் அதோடைய ஷார்ட் டைம். இதுவும் நம்ம பர்ஃபெக்டாக எல்லாமே வரைஞ்சிட்டோம். ஸோ தென் த லாஸ்ட் இதோட நமக்கு இந்த இண்டிவிஜுவல் டிராயிங் முடியுது. தென் நம்ம எங்கே போனோம் அப்படின்னா அசம்பிளிக்கு தான் போகணும். ஓகேங்களா? ஸோ அசம்பிளி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிளாக்ஸாக கிரியேட் பண்ணணும். பிளாக்ஸாக கிரியேட் பண்ணதான் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அசம்பிளி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை எப்படி ஒரு பிளாக்காக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து ஸ்லீவ். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்லட் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஃபில்லட்டில் பார்த்தீங்கன்னா ஃபில் கொடுத்துருவோம், ஹேட்சிங் கொடுக்கணும். அந்த ஹேட்சிங்க்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹேட்சிங் அப்படின்னு. ஸோ இதில் பேசிக்காக ஆன்சி 130 ஆன்சி 31 ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இதுதான் அதோடைய ஃபில்லட், ஹேட்சிங். ஸோ ஒன்ஸ் ஹேட்சிங் பண்ணோடனே நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் லைன் தெரியும். இதை வந்து யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த ஸ்கேலிங். ஸோ இங்கே வந்து ஸ்கேல் இருக்கும். இதுதான் வந்து அதோடைய ஹேட்ச் பேட்டர்ன் ஸ்கேல். இந்த ஸ்கேலை வந்து ஒரு 10 or 15 கூட மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு 15 மாற்றுறேன்னா இது இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ரிப்பீட் த ஹேட்சிங். ஹேட்சில் போயிட்டு ஃபஸ்ட்டே நான் வந்து 15 ஹேட்ச் பேட்டர்ன் கொடுத்துட்டு இப்போ இங்கே ஒன்று, இங்கே இங்கே close that page. So this is known as your required sleeve. ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த ஸ்லீவ் கொடுத்தோடனே லைக்வைஸ் இங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்கணும், காட்டர்லையும் ஷாஃப்ட்லையும் அதே மாதிரி இந்த எண்டு இந்த எண்டு. ஓகேங்களா? இது கூட நமக்கு தேவையில்லை, இது கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாம் நம்மளுடைய ஷாஃப்ட் டைம். ஸோ இதுதான் அதோடைய அந்த டேப்பரில் இது வெர்டிக்கலாக இருக்கும், இது அந்த டேப்பர் ஆங்கிளோட இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஹேட்சிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் then the next one is to make this entire part. இந்த என்டையர் பார்ட்டை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக்காக கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ எதுக்காண்டி பிளாக்ஸ் அப்படின்னா then only it is easy for assembly. ஓகேங்களா?